ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பொட்டேட்டோ ஃப்ரை தான். யூஸ்வலான மெத்தடில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேரினேட் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக அதே சமயம் ரொம்ப கிறிஸ்பியாக இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரைட்டி ரைஸ், கர்ட் ரைஸ், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு மீடியம் சைஸில் 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கூடயே ஒரு 10 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணோன்னே கொஞ்சமாக தண்ணி விடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிடுறோம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு. நான் எடுத்துருக்கிற 5 உருளைக்கிழங்குக்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கூட குறைச்சி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா பெசரி இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக 1 ஸ்பூன் ஆயில் விட்டுடுங்க. 15 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி கூடவே 1/4 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். வாசனையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் பூண்டை தட்டி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் முன்னாடி சேர்க்க மறந்துட்டிங்கன்னா ஒரு கொத்தளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு செவந்தோடனே நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இது எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஆல்ரெடி இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலெலாம் நல்லா ஆயிலாக இருக்கும். இந்த ஆயிலோடு சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சுருங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ நமக்கு வேகலை அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. லைட்டாக அந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி பெரட்டி விட்டுட்டே இருங்க. அடியில் ரோஸ்ட் ஆகி வர வர நீங்கள் மேலே பெரட்டி விட்டுட்டே இருங்க. உருளைக்கிழங்கு ஒரு ஆவிலே வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா பொலன்னு சூப்பரான ஸ்டைலில் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை கிடச்சிரும். நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் இதோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி மேரினேட் பண்ணதுனால உள்ளெல்லாம் நல்ல மசாலாலாம் இறங்கி டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.